வழக்கத்தை விட அதிகமாக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரும் காட்சியை பார்த்து மத்தியில் ஆளுங்கட்சி தீவிர ஆலோசனையில் இருக்காங்களாம். குளிர்கால கூட்டத்தொடர் அனல் பறக்கும்னு எதிர்பார்ப்பா பேசிக்கிட்டாங்க. தலைவா, டெல்லி மாசு விவகாரத்தால கூட்டம் தள்ளி போகலான்னு ஒரு பேச்சு வந்துச்சான். ஆனா நாடாளுமன்றம் கூட்டம் நடத்துறதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொன்னதால வழக்கமான தேதியில கூட்டம் கூடுதான் சொல்லிக்கிட்டாங்க. முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ வெளியில பாதிப்பு இல்லைன்னு சொன்னாலும் நாடாளுமன்ற அரங்கத்துக்குள்ள டெல்லி மாசு பெரிய பிரச்சனையை உருவாக்குமா. காங்கிரஸ் மேல பாய பாஜகவும் பாஜக மேல பாய காங்கிரஸும் பழைய கதையை தேடி பிடிக்கிறாங்களாமா. பேச்சா கிடக்குது. அன்பா, இப்போதைய நிலவரப்படி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு விவகாரம் கூட்டத்தில் கூச்சல் குழப்பத்தை உண்டாக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்குதான். முத நாள்லயே ஒத்திவைப்பு காட்சிகள் தொடங்கிருமா சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, நவம்பர் 16ஆம் தேதி கூட்டம் தொடங்கின உடனே ரூபாய் நோட்டு பிரச்சனையை விவாதிக்கணும்னு காங்கிரஸ், மம்தாவோட தேசியவாத காங்கிரஸ், மாயாவதியோட பகுஜன் சமாஜ், முலாயமோட சமாஜ்வாடி இன்னும் பல கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்காங்களா, பேசிக்கிட்டுதாங்க. ஐயா, கருப்பு பண விவகாரம் பற்றி பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வாய்ப்பு இருக்குதான். ஆனால் எம்பிக்களோட விவாதம் செய்யணும்னு, கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்களா? நமக்கு என்னங்க தெரியும், வெளியில பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, எதிர்கட்சிகளோட கேள்விகளுக்கெல்லாம் நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தான் பதில் சொல்வாரு. தனியா விவாதம் நடத்துற அளவுக்கு பிரச்சனை போகலன்னு ஆளுங்கட்சி சார்பில் சமாதான நடவடிக்கைகளா இருக்குதான் பேசிக்கிட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டத்திலேயே ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையில விவாதங்கள் தொடங்கிருச்சான். அதனால நாடாளுமன்ற கூட்டத்துல குறிப்பா மாநிலங்களவையில கேட்கவே வேணாமா, அப்படி இருக்கும்னு இப்பவே பேச்சாமா சொல்லிக்கிட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசின விஷயங்களை எல்லாம் நாடாளுமன்ற எம்பிக்கள் கூட்டத்தில் பாஜக தலைவர்கள் தெளிவாக ஆலோசனை செஞ்சாங்களாம். அத்தோட கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தையும் கூட்டி ஆலோசனை நடந்துச்சான், பேசிக்கிட்டாங்க. ஐயா, நாடாளுமன்ற கூட்டம் கூச்சல் குழப்பம் ஒத்திவைப்புன்னு நடந்தா காவிரி மேலாண்மை வாரியம், ஜல்லிக்கட்டு, சேவை வரி மசோதாவெல்லாம் என்ன ஆகும்னு எதிர்பார்ப்பா இதுக்குதான். பொது சிவில் சட்டம் வேற சூட்டை கலப்புமா, பேசிக்கிட்டுதாங்க. ஐயா,